Hi all. In this video lecture, we are going to see about the next approach, that is formula approach. Previous video la நம்ம வந்து இது பார்த்தோம், graphical approach பார்த்தோம். Next one is formula approach. இது வந்து graphical approach ஓட கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். என்னன்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ஒன்னில் வந்து determine the number of samples with the resultant, that is output ஓட samples r is equal to m plus n minus 1. இது நம்ம ஆல்ரெடி அந்த ப்ரீவியஸில் உள்ள மாதிரி தான். இது நோன் தான். செகண்ட் வந்து அதிலே வந்து டிட்டர்மைன் த ஸ்டார்டிங் பாயிண்ட் வித் ny இஸ் ஈக்குவல் டு nx ப்ளஸ் nh. இதுவும் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இங்கே அடிஷ்னலாக இன்னொன்று என்னென்னா இம்பார்ட்டன்ட் இது வந்து அடிஷ்னல் இதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபைண்டு லிமிட் ஃபார் k வித் nxl அண்டு nxy nxh. அது எல்லுங்கிறது என்னென்னா லோவர், ஓகேவா, ஸ்டார்டிங்கு, ஹச்சுங்கிறது ஹையர், எண்டிங், ஓகேவா. லிமிட் வந்து கேக்கு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் இதுவும் கண்டுபிடிக்கணும், ஓகேவா, லிமிட்டு. அதுதான் நம்ம இதில் இம்பார்ட்டண்ட்டு. இது அடிஷ்னல் ஒன்று நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஸ்டெப்பு, ரைட் த சாம்பிள்ஸ் ஃபார் இண்டிவிஜுவல் பொசிஷன். அதாவது இண்டிவிஜுவல் பொசிஷனுக்கு நம்ம சாம்பிள்ஸ் வந்து எழுதணும். அதாவது எக்ஸ் ஆஃப் 0, எக்ஸ் ஆஃப் 1, எக்ஸ் ஆஃப் 2, எக்ஸ் ஆஃப் 3 அப்படின்னு நம்ம எக்ஸட்ரா அப்படியே வந்து எழுதுவோம். அதேமாதிரி சிமிலராக வந்து ஹச் ஆஃப் n, ஹச் ஆஃப் மைனஸ் கே, இதுக்கெலாம் வந்து சாம்பிள்ஸ் வந்து வேல்யூஸ் வந்து எடுத்து எழுதுவோம், ஓகேவா. செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் வந்து சப்ஸ்டியூட் வேல்யூஸ் இன் ஒய் ஆஃப் n ஈக்குவல் டு சம்மேஷன் k டென்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் கே ஹச் ஆஃப் n மைனஸ் கே, ஓகேவா. இது வந்து நம்ம ஆல்ரெடி நோன் ஃபார்முலா தான் ஒய் ஆஃப் n கண்டுபிடிக்கிறதுக்கு. இது தேர்ட் ஸ்டெப்பு. டைரெக்டாக வந்து ப்ராப்ளம் போயிடும். இது வந்து ப்ரீவியஸ் நம்ம கிராஃபிக்கல் அப்ரோச்சை கம்பேர் பண்ணும்போது இது ஈஸியாக இருக்கும். திஸ் இஸ் கன்வல்யூஷன் யூஸிங் ஃபார்முலா அப்ரோச், ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து அடுத்த அப்ரோச் வந்து டேப்லர் அப்ரோச் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபோர்த் அப்ரோச் வந்து மல்டிப்ளிகேஷன் அப்ரோச், ஃபிஃப்த் அப்ரோச் வந்து மேட்ரிக்ஸ் அப்ரோச். ஒன்று அப்படியே அடுத்தடுத்து வந்து டிஃபிகல்ட்டி வந்து கம்மியாக இருக்கும், ஓகேவா. இதை ஃபார்முலா கம்பேர் பண்ணும்போது டேப்லர் ஈஸியாக இருக்கும், டேப்லர் கம்பேர் பண்ணும்போது மல்டிப்ளிகேஷன் ஈஸியாக இருக்கும், மல்டிப்ளிகேஷன் கம்பேர் பண்ணும்போது மேட்ரிக்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும், ஓகேவா. இப்போ வந்து ப்ராப்ளம் பார்ப்போம். அதே ப்ராப்ளம் தான், கிராஃபிக்கல் நம்ம யூஸ் பண்ண அதே ப்ராப்ளம் தான் யூஸ் பண்ணுவோம். எல்லா அப்ரோச்சுக்குமே அதே ப்ராப்ளம் தான் யூஸ் பண்ணுவோம். எதுக்குன்னா அப்படின்னா தான் நம்ம வந்து நம்மளுக்கு ஆன்சர் வந்து எப்படி நம்ம சேமாக வருதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறதுக்காக, ஓகேவா. டிட்டர்மைன் ஒய் ஆஃப் n வித் எக்ஸ் ஆஃப் n equal to 1 1 1 1 அண்டு ஹச் ஆஃப் n equal to 2 2 2, ஓகேவா. 2 2. இதில் நீங்கள் நம்மளுக்கு ஆரோ மார்க் கொடுக்கலன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இது வந்து ஆரிஜின் எடுத்துக்கோங்க. அதேமாதிரி இதுலேயும் ஃபஸ்ட்டு தான் ஆரிஜின் எடுத்துக்கோங்க, ஓகேவா. ஆரிஜின்னா 0, 0th பொசிஷன். ஸ்டெப் ஒன் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் வந்து எழுதுகிறோம் 6. இதில் எத்தனை சாம்பிள் இருக்குது? இதில் 4 சாம்பிள் இருக்குது, அதனால் எழுதிட்டோம். எக்ஸ் ஆஃப் n நம்ம தனித்தனியாக எழுதுவோம், இதில் வந்து டேரெக்டாக எழுதிட்டோம், ஓகேவா. எண்ணுக்கு வந்து 2 சாம்பிள் இருக்குது. இங்கே வந்து 2 சாம்பிள் இருக்குது, 2,2, அதனால் 2 சாம்பிள். அதுக்கப்புறம் -1 ஆஸ் பர் ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு 5, ஓகேவா. மொத்தம் வந்து நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் வந்து அவுட்புட்டில் வந்து 5 சாம்பிள்ஸு. அப்புறம் ஸ்டார்டிங் பாயிண்ட் nx வந்து ny கண்டுபிடிக்கிறோம், விச் இஸ் ஈக்குவல் டு nx ப்ளஸ் nh. nx வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து 0 தானே ஸ்டார்ட் ஆகுது, 0, h வந்து 0, அதனால் 0 + 0 0, ஓகேவா. நெக்ஸ்ட்டு லிமிட் ஃபார் கேவோட லிமிட்டு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த எக்ஸ் ஆஃப் n பார்த்தீங்கன்னா இதில் எப்படி வந்து ஸ்டார்ட் ஆகுது, இதில் வந்து ஸ்டார்ட் ஆகுது, 0ல ஸ்டார்ட் ஆகுது. 0 1 2 3, அதாவது 0 1 2 3, ஓகேவா. தேர்ட் பொசிஷன். அப்போ லிமிட் வந்து 0 to 3, ஓகேவா. அதேமாதிரி சிமிலராக வந்து லிமிட் ஃபார் n நம்ம ஆல்ரெடி நம்ம இதெல்லாம் ப்ரீவியஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிடும், எண்டிங் வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா வித் த ஹெல்ப் ஆஃப் சாம்பிள்ஸ். அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து 0 நம்மளுக்கு தெரியும், ஹச் ஆஃப் n நம்ம வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து 0, n வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் 0 இந்த இருக்குது, நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் 0, அவுட்புட்டு n, ஓகேவா. எண்டிங் பாயிண்ட் நம்மளுக்கு தெரியாது, எத்தனை சாம்பிள்ஸுங்கிறது பட் ஆனால் நம்மளுக்கு தெரியும். எத்தனை சாம்பிள்ஸுங்கிறது தெரியறதுனால நம்ம வந்து அந்த லாஸ்ட் பாயிண்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எப்படிங்கிறது. 0 1 2 3 4, அப்போ இதான் வந்து எண்டிங் பாயிண்ட், ஓகேவா, 4ங்கிறது, அதனால் 4. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டெப் 2, எக்ஸ் ஆஃப் 0 ஈக்குவல் டு 1. நம்ம அந்த சொன்னோம் எக்ஸ் ஆஃப் 0, எக்ஸ் ஆஃப் 1, எக்ஸ் ஆஃப் 2 வந்து நம்ம எடுத்து எழுதுவோம். இல்லை எக்ஸ் ஆஃப் 0, எக்ஸ் ஆஃப் 1, எக்ஸ் ஆஃப் 2, எக்ஸ் ஆஃப் 3, நம்மளுக்கு 4 வேல்யூஸ் தான் இருக்குது, அப்படி தானே. இந்த கிவன்லேருந்து எடுத்து எழுதிருங்க. இது எக்ஸ் ஆஃப் 0, இது எக்ஸ் ஆஃப் 1, இது எக்ஸ் ஆஃப் 2, எக்ஸ் ஆஃப் 3, ஓகேவா. அதனால் நம்ம அப்படி எழுதிட்டோம். அதோட வேல்யூ பொசிஷன் எக்ஸ் ஆஃப் 0ல் வந்து 1, எல்லாத்துக்குமே 1 தான் வேல்யூ, 1 தான் இருக்குது.
இந்த வேல்யூ வந்து எடுத்து எழுதிட்டோம். சிமிலராக வந்து h ஆஃப் 0 h ஆஃப் 1 2 வேல்யூ தான் இருக்குது. அது ரெண்டுமே 2 2 எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் 3 y ஆஃப் n = சம்மேஷன் k டென்ஸ் டு மைனஸ் இன்ட்டு இன்ஃபினிட்டி. அது இங்கே வந்து நம்மளுக்கு வேல்யூ தெரியும். ஓகேவா? வேல்யூ என்னது? வேல்யூ வந்து இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் 0 to 3 இந்த வேல்யூ. அப்போ k டென்ஸ் டு 0 to 3 x ஆஃப் k h ஆஃப் n மைனஸ் k n டென்ஸ் டு 0 to 4 n வந்து 0 to 4 அதுவும் நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? இப்போ n = 0 நம்ம அப்ளை பண்ணி y ஆஃப் 0 = k டென்ஸ் டு 0 to 3 x ஆஃப் k h ஆஃப் 0 மைனஸ் k 0 மைனஸ் k தானே, அப்போ h ஆஃப் மைனஸ் k. இதில் வந்து k = 0 சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த இதில் அதேமாதிரி k = 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படியே சம்மேஷனுங்கிறனால ஆட் பண்ணுறோம். ஓகேவா? சம்மேஷனுங்கிறனால அப்போ k = 0 சப்ஸ்டியூட் பண்ணணும். அதேமாதிரி அப்படி எழுதி இந்த டேர்ம் ஒன்று வரும். ரெண்டத்தையும் மல்டிபிள் பண்ணணும். ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் 1 இது வந்து k = 1 சப்ஸ்டியூட் பண்ணோம். அதுக்கப்புறம் k = 2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம் இந்த டேர்முக்கு. இந்த டேர்முக்கு வந்து k = 3. ஓகேவா? 3 டேர்ம் வந்து எல்லா இதுலேயுமே வந்து k = 0 1 2 3 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம இந்த மாதிரி 3 டேர்ம் வரும். ஒவ்வொரு இதையும் வந்து மல்டிபிள் பண்ணணும். அதாவது இது ஒரு டேர்மு, இது ஒரு டேர்மு, இது ஒரு டேர்ம். ஓகேவா? இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். எது மிஸ்டேக் பண்ணிங்கன்னா டோட்டல் ப்ராப்ளமே வந்து மிஸ்டேக் ஆகிடும். எழுதிட்டு அப்படியே சிம்பிளை பண்ணுறோம். அது வேல்யூ வந்து நம்மளுக்கு தெரியும். இப்போ எக்ஸ் ஆஃப் 0க்கு வந்து இந்த இருக்குது வேல்யூ. எக்ஸ் ஆஃப் 0 வேல்யூ எக்ஸ் ஆஃப் 1 எக்ஸ் ஆஃப் 2 எக்ஸ் ஆஃப் 3 h ஆஃப் 0 h ஆஃப் 1 இருக்கிற வேல்யூக்குலாம் வேல்யூ என்ட்ரு பண்ணிடுங்க. இப்போ h ஆஃப் -1க்குலாம் வேல்யூ கிடையாது. அதனால் வந்து 0 எடுத்துக்கிறோம். அதனால் 0 போட்டோம். h ஆஃப் -2 வேல்யூ இல்லை, h ஆஃப் -3க்கு வேல்யூ இல்லை. அப்படிங்கிறப்ப 0 இந்த டேர்ம் ஃபுல்லாகவே 0 ஆயிரும் இன்ட்டுங்கிறனால. அப்போ 2 தான் ஆன்சர். ஓகேவா? இதே மாதிரி n = 1 n = 1 அப் டு n = நம்மளுக்கு எத்தனை வேல்யூ இருக்குது? 4 வரைக்கும் இருக்குது. 4 வரைக்கும் நம்ம பண்ணணும். n = 1 போட்டு 0 to 3 அதே மாதிரி 0 அப்ளை பண்ணுங்கள். இங்கே வந்து அதே மாதிரி 1 அப்ளை பண்ணுங்கள். இங்கே 2 அதே மாதிரி 3. ஓகேவா? அப்ளை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து டேர்ம்ஸ் வந்து கிடைக்கும். இந்த டேர்ம் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். எல்லாத்தையும் வந்து சம்மேஷன் பண்ணுவீங்க. அந்த ரெண்டத்தையும் மல்டிபிள் பண்ணிடுங்க. இந்த டேர்ம் ரெண்டத்தையும் மல்டிபிள் பண்ணிடுங்க. மற்ற எல்லாத்தையுமே வந்து சம்மேஷன் பண்ணிடுங்க. நீங்கள் ப்ராக்கெட் கூட நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அப்படின்னா வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கும். ஓகேவா? இப்போ இன்க்ளூட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு டேர்ம்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி தான் எக்ஸ் ஆஃப் 0 வேல்யூஸ் வந்து எடுத்து எழுதிருங்க. h ஆஃப் 1 எழுதிருங்க. எக்ஸ் ஆஃப் 1 h ஆஃப் 0 எக்ஸ் ஆஃப் 2 h ஆஃப் -1 இருக்கிற டேர்முக்குலாம் வேல்யூ நம்ம ஸ்டெப் 2ல் எழுதியிருக்கோம். அந்த டேர்ம் வந்து இங்கே என்னென்ன வேல்யூலாம் இருக்கும் அதை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இல்லாததுக்கு 0 போட்டுருங்க. அவ்வளோதான். ஓகேவா? 0 போட்டு ஆன்சர் வந்து எழுதிருங்க. y ஆஃப் 1 = இந்த மாதிரி 4 = 4. நெக்ஸ்ட் வந்து n = 2 n = 2 வந்து எழுதுகிறோம். y ஆஃப் 2 = சம்மேஷன் 0 to 3 x ஆஃப் k h ஆஃப் 2 minus k. ஓகேவா? இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணி என்ன வேல்யூ வருதோ அதே மாதிரி சேம் ப்ரொசீஜர் தான். அதே மாதிரி சிமிலரில் n = 3 அதே மாதிரி சிமிலர் n = 4 அதே ஸ்டெப்பு தான். கரெக்டாக மல்டிபிள் பண்ண வேண்டிய இடத்துல மல்டிபிள் பண்ணுங்கள். இந்த சம்மேஷன் ப்ளஸ் பண்ணுறது கரெக்டாக ப்ளஸ் பண்ணுங்கள். ஓகேவா? அது ஒன்று மட்டும் தான் இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். நெக்ஸ்ட் எடுத்து எழுதுவோம். அதே மாதிரி y ஆஃப் n = 0th பொசிஷன். அதாவது y ஆஃப் 0 இது 0th பொசிஷன்னால இங்கே 0. இந்த ஏரோ மார்க் வந்து மஸ்ட்டு. நீங்கள் ஏரோ மார்க் போடலைன்னா டோட்டல் ப்ராப்ளமே தப்பு. ஓகேவா? ஏரோ மார்க் போடலைன்னா எங்கே ஆரிஜின் எது நெகட்டிவ் எது பாசிட்டிவ் பொசிஷன் நம்மளுக்கு தெரியாது. அதனால் ஏரோ மார்க் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏரோ மார்க் போடுறது. 2 y ஆஃப் 0க்கு 2 y ஆஃப் 1க்கு 4 y ஆஃப் 2க்கு 4 y ஆஃப் 3க்கு 4 y ஆஃப் 4க்கு 4 இந்த இருக்குது. எல்லாத்துக்குமே வேல்யூ இருக்குது. y ஆஃப் 3க்கு 4 y ஆஃப் 2க்கு 4 y ஆஃப் 1க்கு 4 y ஆஃப் 0க்கு 2. ஓகேவா? இதான் வந்து ரிசல்ட்டு. நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் பார்ப்போம். டிட்டர்மைன் y ஆஃப் n வித் x ஆஃப் n வந்து கிவனு 1 1 0 1 1 அதேமாதிரி 1 -2 -3 4 h ஆஃப் n கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஆரிஜின் வந்து 0 இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே ஆரிஜின் வந்து 4ல் இருக்குது. ஓகேவா? அதே சேம் ப்ரொசீஜர் தான். வேறு எதுவும் டிஃபிகல்ட்டி இல்லை. நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் 6 வந்து எழுதிக்கோங்க. 5 எத்தனை சாம்பிள்ஸ் இருக்குது? m வந்து 5 இருக்குது. 1 2 3 4 5. ஓகேவா? அதனால் 5 எழுதிட்டோம். இங்கே x ஆஃப் nலேருந்து எடுத்து இன்புட்டு h ஆஃப் nங்கிறது இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸு. அதுலேருந்து எடுத்துகிட்டு நம்மளுக்கு 1 2 3 4 4 சாம்பிள் இருக்குது. நான் 4 போட்டோம். ஆஸ் பர் ஃபார்மில் வந்து -1 வருது. = 8 சாம்பிள்ஸ். இதே ப்ராப்ளம் நம்ம ப்ரீவியஸ் கிராஃபிக்கல் அப்ரோச்சுக்கு நம்ம பண்ணியிருப்போம். அதுமாதிரி ஸ்டார்டிங் பாயிண்ட் எழுதுகிறோம். ny = nx + nh. ஓகேவா? nx வந்து என்னது? ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து என்னது? nxக்கு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இங்கே வந்து இந்த இதில் பாருங்கள், இந்த இன்புட்டில் பாருங்கள். இன்புட்டுங்கிறது தான் nx. ஓகேவா? nxல வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இதையும் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க.
ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து -2. நீங்கள் இந்த மாதிரி பென்சில் கூட எழுதிக்கோங்க. -2 -1 0 1 2. இதில் ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னது -2. அதனால் -2 போட்டேன். ஓகேவா. ப்ளஸ் என்ஹெச்சோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னது, இது வந்து -1 -2 இது -3. ஓகேவா. இங்கே அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் பொசிஷன் என்னது -3. அதனால் -3. ஓகேவா. which is equal to -5. இதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபார் ny. நெக்ஸ்ட்டு வந்து லிமிட் ஃபார் n வந்து லிமிட் என்னது, n லிமிட் எப்படி பார்ப்பீங்க, இங்கே இதாகுது -5 தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்மளுக்கு. ஓகேவா. -5 ஸ்டார்டிங் பாயிண்ட். என்னோட லிமிட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்மளுக்கு தெரியும், எண்டிங் பாயிண்ட் தான் நம்மளுக்கு தெரியாது. அதை நம்ம எதை வச்சு நம்ம கண்டுபிடிப்போம்னா சாம்பிள்ஸ் வச்சு கண்டுபிடிப்போம். 8 சாம்பிள். அப்போ -5 -4 -3 -2 -1 0 1 2 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா. 8வது தான் வந்து இந்த எண்டிங் பாயிண்ட், அதாவது 2ங்கிறது இப்படி தான் வருது. ஓகேவா. 8 சாம்பிள், அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்மளுக்கு தெரியுது, இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. எண்டிங் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு எப்படிங்கிறது தெரியாது, அதனால் வந்து சாம்பிள்ஸ் நம்மளுக்கு தெரியும். அப்போ எத்தனை சாம்பிள்ஸ் வந்து -5லேருந்து நீங்கள் எத்தனை சாம்பிள் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து செகண்ட் பொசிஷன் வரைக்கும் வருது. அப்போ செகண்ட் வரைக்கும் வரும். ஓகேவா. 2 வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து லிமிட் ஃபார் கே வந்து ஒன்றும் இல்லை. கே வந்து நம்ம வந்து நம்மளுக்கு எக்ஸ் ஆஃப் என்ன தெரியும், எக்ஸ் ஆஃப் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா -2 to 2. ஓகேவா. -2 to 2 இந்த இருக்குது. -2 பொசிஷனு எக்க வரைக்கும் முடியுது, 2 செகண்ட் பொசிஷன் வரைக்கும் முடியுது, அதனால் -2 to 2. நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் 2. ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூஸ்லாம் எடுத்து எழுதிருங்க. எக்ஸ் ஆஃப் -2 எக்ஸ் ஆஃப் -1 எக்ஸ் ஆஃப் 0 எக்ஸ் ஆஃப் 1 எக்ஸ் ஆஃப் 2 எல்லா வேல்யூ இங்கே இருக்குது. இந்த பொசிஷன் வச்சு எக்ஸ் ஆஃப் -2 எக்ஸ் ஆஃப் -1 எக்ஸ் ஆஃப் 0 எக்ஸ் ஆஃப் 1 எக்ஸ் ஆஃப் 2 அதே மாதிரி ஹச் ஆஃப் -3 ஹச் ஆஃப் -2 ஹச் ஆஃப் -1 ஹச் ஆஃப் 0 எல்லாமே வந்து எடுத்து எழுதிருங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 3. ஒய் ஆஃப் n ஈக்குவல் டு சம்மேஷன், நம்ம கே தெரியும் லிமிட்டு, -2 to 2 எக்ஸ் ஆஃப் கே ஹச் ஆஃப் n - k, n தெரியும் -5 to 2. அதே மாதிரி ஒவ்வொரு வேல்யூவாக நீங்கள் போட்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்கள். -5 n ஈக்குவல் -5 போடுங்க. சம்மேஷன் k ஈக்குவல் -2 to 2. அப்போ எக்ஸ் ஆஃப் கே ஹச் ஆஃப் -5 - k சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஆஃப் -2 ஹச் ஆஃப் -3 வரும். இங்கே வந்து கேக்கு பதில் நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து -2. இப்போ -2னா இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ் ஆயிரும். ஓகேவா. ப்ளஸ் ஆயிடுச்சுன்னா -5 + 2 அப்படின்னா -3. இதான் வந்து -3 நல்லா கிடைக்குது. இதே மாதிரி ஒவ்வொரு தான் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இது வந்து கேஸ் ஈக்குவல் டு -2க்கு, சாரி -2க்கு, இது கேஸ் ஈக்குவல் டு -1க்கு, இது கேஸ் ஈக்குவல் டு 0, இது கேஸ் ஈக்குவல் டு 1, இது கேஸ் ஈக்குவல் டு 2. ஓகேவா. இப்படி சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இப்படி சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா வேல்யூ நம்மளுக்கு எக்ஸ் ஆஃப் -2க்கு என்ன வேல்யூ இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணுங்கள். அதேமாதிரி -1 இருக்கிற வேல்யூலாம் எடுத்து எழுதுங்க. எது இதுக்கெலாம் வேல்யூ இருக்கோ அதெல்லாம் வந்து எடுத்து எழுதிருங்க. இல்லாததுக்கு வேல்யூ வந்து 0ன்னு போட்டுருங்க. ஓகேவா. அப்படி நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 1 வரும். எக்ஸ் ஆஃப் -5க்கு 1. சிமிலராக n = -4 அதே ப்ரொசீஜர் தான். அதே மாதிரி சிமிலராக n = -3. ஓகேவா. அதே ப்ரொசீஜர் தான். நீங்கள் அதை கேர்ஃபுல்லாக நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணி பாருங்கள். நீங்கள் கொஞ்சம் நல்லா ரிப்பீட்டடாக நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ண பிறகு டுட்டோரியல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து எழுதுகிற மாதிரி இது வந்துடும், ப்ராக்டிஸ் வந்துடும். ஓகேவா. அதே மாதிரி வந்து n = -2 அதே மாதிரி தான். k = -2 to 2 ஹச் ஆஃப் n-க்கு பதிலாக -2 போட்டோம். n - kங்கிறதுனால -k இருக்குது. அதே மாதிரி -kக்குன்னா இப்போ கேவோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். n = -2 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இங்கே அதே மாதிரி வந்து இங்கே வந்து n = -1, இங்கே வந்து n = 0, இங்கே வந்து n = 1, இங்கே n = 2. ஓகேவா. இந்த மாதிரி சப்ஸ்டிட் பண்ணால் இந்த மாதிரி டைம் கிடைக்கும். நீங்கள் ப்ராக்கெட் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஓகேவா. இங்கே நாங்கள் எழுதுனது வந்து ப்ராக்கெட் யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக நாங்கள் எழுதிருக்கோம். நீங்கள் ப்ராக்கெட் எழுதி யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா. அதே மாதிரி இங்கே வந்து நீங்கள் வேல்யூ வந்து எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வேல்யூஸ் வரும். கரெக்டாக பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்டாக போடணும். ஓகேவா. -2 இங்கே இருக்குது, அப்போ ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குன்னா மைனஸ் இன்ட்டு -2 அப்படின்னு வருதுன்னா ப்ளஸ் ஆயிரும், which is equal to +2 ஆயிரும். ஓகேவா. அது மாதிரி ஒய் ஆஃப் -2 வந்து வேல்யூ 2 கிடைக்குது. அதே மாதிரி சிமிலராக n = -1க்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஒய் ஆஃப் -1 = 3 கிடைக்கும். n = 0, ஒய் ஆஃப் 0க்கு வந்து -5 கிடைக்குது. n = 1. நெக்ஸ்ட் வந்து n = 2. இந்த மாதிரி வேல்யூஸ் வந்து எல்லாத்துக்குமே கரெக்டாக கிடைக்கும். கரெக்டாக நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி லாஸ்ட்டாக வந்து ஒய் ஆஃப் n, அதாவது அவுட்புட் ஃபார் த கிவன் கன்வல்யூஷன் இன்புட் அண்ட் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ்க்கு வந்து கண்டுபிடிக்கிறீங்க ஒய் ஆஃப் n.
1 -1 -5 2 3 -5 1 4 ஓகேவா? இந்த மாதிரி வேல்யூஸ் வந்து கிடைக்கும். நீங்கள் ஆரிஜின் வந்து கரெக்டாக போடணும். இந்த ஆரோ மார்க் வந்து கரெக்டாக போட்டால் தான் வந்து ப்ராப்ளம் வந்து கரெக்டு. அதாவது ஒய் ஆஃப் ஜீரோட வேல்யூ வந்து இங்கே கரெக்டாக போடணும். இது வந்து ஒய் ஆஃப் ஜீரோட வேல்யூ ஓகேவா? இந்த -5ங்கிற ஒய் ஆஃப் ஜீரோட வேல்யூ. இது வந்து ஒய் ஆஃப் 1, இது ஒய் ஆஃப் 2, இது வந்து ஒய் ஆஃப் -1, ஒய் ஆஃப் -2, ஒய் ஆஃப் -3, ஒய் ஆஃப் -4, ஒய் ஆஃப் -5. நீங்கள் லாஸ்ட்டாக வந்து நீங்கள் இந்த வேல்யூஸ்லாம் எழுதிட்டு ஒருக்க வந்து நீங்கள் கீழே வந்து பென்சில் டூவில் எழுதிக்கோங்க. எழுதி பார்த்துட்டு நீங்கள் கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த next video we'll see about the tabulation approach. Thank you.